ओ बाबा मधुबन वाले, महक रहा है मधुबन तुमसे, ओ बाबा मधुबन वाले। ஓம் சாந்தி. साथ रहने का फायदा है। பாபா உங்களுடன் இருப்பார் என்ற आप भी சத்தியத்தை क्या செய்திருக்கின்றார். कहते हो? நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? நாங்களும் தந்தை எங்கே இருக்கின்றாரோ அங்கே वहाँ இருப்போம். साथ होंगे। ये இதுதான் बच्चों के बाप से குழந்தைகள் தந்தைக்கு செய்த आपसे சத்தியம், बच्चों का தந்தை குழந்தைகளுக்கு செய்த சத்தியம். फायदा। कहाँ भी பௌதீகமாக शरीर द्वारा நீங்கள் எங்கேயாவது रहते हैं, வசிக்கலாம், लेकिन ஆனால் दिल में உங்களுடைய இதயங்களிலே सदा बाप साथ है। எப்பொழுதும் தந்தை इसीलिए உங்களுடைய இதயங்களில் இருக்கின்றார். आपको இதனாலே தான் தந்தை दिलाराम के திலாராம், இதயங்களுக்கு சௌகரியம் அளிப்பவர் என்று அழைக்கப்படுகின்றார். இதனுடைய ஞாபகார்த்தம் இங்கே தில்வாலா ஆலயமாக விளங்குகிறது. எனவே இதயங்களுக்கு சௌகரியம் அளிப்பவர் உங்கள் அனைவருடைய இதயங்களிலும் இருக்கின்றார். அப்படித்தானே? और बाप सदा बच्चों को தந்தை எப்பொழுதும் குழந்தைகளான உங்களுடன் உங்களை தனித்து இருக்க வேண்டாம் என்று கூறுகின்றார். अकेले नहीं बन நாங்கள் சதா ஒன்றாகவே இருக்க வேண்டும். साथ रहना ही। अकेले நாங்கள் எப்பொழுதும் ஒன்றாகவே இருப்போம். तो माया நீங்கள் தனித்து இருந்தீர்கள் என்று சொன்னால் चांस लेती மாயை தனது வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வாள். ஆனால் நீங்கள் தந்தையுடன் இருப்பீர்களாக இருந்தால் साथ அவர் வெளிச்ச வீடாக இருக்கின்றார். माया எனவே நீங்கள் அவருடன் இருக்கும் போது மாயை தொலைவில் இருந்தே ஓடிவிடுவாள். जाती नजदीक भी नहीं आ सकती। அவளால் உங்களுக்கு इसलिए நெருக்கமாக வரவே முடியாது. இதனாலே தான் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தைக்கு சத்தியம் செய்திருக்கின்றீர்கள். தந்தையும் குழந்தைகளான உங்களுக்கு சத்தியம் செய்திருக்கின்றார். அதாவது நாங்கள் எப்பொழுதும் ஒன்றாகவே இருப்போம். आप सभी இந்த சத்தியம் உங்கள் அனைவருக்கும் பொருந்தும் தானே? நாங்கள் ஒன்றாகவே இருப்போம், நாங்கள் ஒன்றாகவே இருக்கின்றோம், நாங்கள் ஒன்றாகவே எப்பொழுதும் இருப்போம். अच्छा लगता है ना साथ में। நீங்கள் ஒன்றாக இருப்பதை விரும்புகின்றீர்கள் தானே? हाथ उठाओ। ஆம், நீங்கள் கைகளை உயர்த்தலாம். தாதா பார்த்தார், குழந்தைகளான நீங்கள் எல்லோருமே அமிர்த வேளையில் உங்களுடைய இதயத்தின் விடயங்களை அதிகளவில் கூறுவதை பார்த்தார். बहुत दिल की बातें करते वैसे இல்லாவிட்டால் உங்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை. ஆனால் அமிர்த வேளையிலே நீங்கள் அனைவருமே உங்களுடைய இதயத்தின் இனிமையான விடயங்களை கூறுகின்றீர்கள். बहुत मीठी मीठी दिल की बातें करते और बाप भी தந்தையும் கூட குழந்தைகளான உங்களுடன் இதயங்களுக்குரிய பல விடயங்களை கூறுகின்றார். அத்துடன் அவற்றை கேட்டு உங்கள் அனைவருக்கும் பதில் அளிக்கின்றார். देते सभी को நீங்கள் அனைவருமே ஒரு விடயத்தை இட்டு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் இதயபூர்வமாக மேரா பாபா, எனது பாபா என்று சொல்கின்றீர்கள். मेरा बाबा तो बाप
தந்தை அங்கு हाजिर हो जाते பிரசன்னமாகின்றார். பிரபு அங்கு பிரசன்னமாகின்றார். हाजिर हो जाते इसमें सिर्फ இது இதயத்திற்குரிய ஒரு दिल की விடயமாகும். बात வேறு और எதுவும் कुछ செய்ய करने வேண்டிய की தேவை जरूरत இல்லை. नहीं दिल से நீங்கள் कहा मेरा இதயபூர்வமாக बाबा மேரா பாபா என்று बस और हाजिर சொல்கின்றீர்கள், அங்கு பிரபு பிரசன்னமாகின்றார். तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले आओ तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले महक रहा है मधुबन तुमसे ओम शांति। अव्यक्ति परिवार में சாந்தி आपका स्वागत है। அவ்யக்த आज பரிவாருக்கு दिन உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். अपवित्रता के இன்று बीज को भी समाप्त ஆகஸ்ட் कर 11ஆம் தேதி संपूर्ण स्वच्छ पवित्र बनो। आज का विषय है தூய்மையின்மை என்ற डबल விதையை अहिंसक। எரித்து சம்பூர்ணமாக தூய்மையாக சுத்தமாக ஆக்குங்கள் अव्यक्ति इशारे। என்று இரட்டை जब அहिंசாவாதி अपवित्रता அவ்யக்த अर्थात சமிக்கை काम शत्रु स्वप्न व உங்களுடைய संकल्प के கனவுகளில் அல்லது बार எண்ணங்களில் न करें, தூய்மையின்மை என்ற तब விகாரம் குழப்பாத कहेंगे போது डबल अहिंसक। நீங்கள் இரட்டை सदा भय அஹிம்சாவாதிகள் भय की எனப்படுவீர்கள். स्मृति सहज और स्वतः இலகுவாகவும் स्मृति இயல்பாகவும் स्वरूप में रहे। சதா कभी சகோதரத்துவத்தை अपनी உணர்ந்தவராக संपूर्ण இருங்கள். सतोप्रधान स्टेज से नीचे गिरकर அதாவது நினைவின் अपना சுரூபமாகுங்கள். घात नहीं करना। உங்களுடைய சம்பூர்ணமான आत्मा के சத்தோப்பிரதான் असली ஸ்திதியில் गुण இருந்து स्वरूप ஒருபோதும் கீழே और வராதீர்கள். शक्ति स्वरूप கீழே स्थिति வந்து से தற்கொலை செய்து नीचे கொள்ளாதீர்கள். आना உங்களின் अर्थात ஆதியான विस्मृत நற்குணம் होना। மிக்க ஆத்மாவாக यह இருக்கும் भी சக்தி पाप வாய்ந்த के ரூபத்தில் खाते இருந்து में கீழே जमा வருவது होता என்றால் है। அது பாவக் கணக்கில் சேமிக்கப்படும். दादी प्रकाशमणि जी தாதி की பிரகாஷ் विशेषताएं। மணிஜியினுடைய दादी जानकी जी के சிறப்பியல்புகள். मुखार बिंदु से தாதி 11वां पवित्रता की தாதி देवी। ஜாங்கிஜி दादी ஆஹ், पवित्रता பகிர்ந்து की கொள்கின்றார். देवी थी। தாதி தூய்மையின் தேவியாக पवित्रता के இருந்தார். योग बल से उन्होंने स्वयं தூய்மையின் में யோக பலத்தால் அவர் सर्वशक्तियां தமக்குள் धारण की। அனைத்து इसी से சக்திகளையும் सभी தாரணை विकार भी செய்தார். खत्म हो गए। இதனால் अवगुण भी சகல चले गए। விகாரங்களும் முடிவுக்கு तो வந்தன, हम सब भी दादी துர்க்குணங்களும் के அகன்றுவிட்டன. समान ऐसा எனவே நாங்கள் इंस्ट्रूमेंट बने அனைவரும் தாதியைப் போல जो ஒரு बाबा கருவியாக मेरे மாற को வேண்டும். निमित्त बनाकर அப்பொழுது आपे பாபா ही என்னை ஒரு सेवा कराए। கருவியாக்கி सेवा के தானாகவே चिंतन में அந்த भी சேவை माया செய்விக்க घुसती வேண்டும். है। மாயையும் चिंता கூட कोई இந்த नहीं சேவையின் है, சிந்தனையில் புகுந்து लेकिन விடுகிறது. चिंतन में கவலை माया எதுவுமே कैसे இல்லை. आती है ஆனால் वह अच्छी எங்களுடைய तरह से சிந்தனையிலே चेक மாயை करना எப்படி पड़े। வருகிறாள் என்பதை अपने நாங்கள் आप நன்றாக को சோதிக்க शुभ வேண்டும். श्रेष्ठ चिंतन எங்களை में நாங்கள் रखना। மிகவும் बाकी உயர்ந்த सबके लिए शुभ चिंतक மேன்மையான रहना। நன்மை செய்யும் हर एक का சிந்தனையில் வைக்க வேண்டும். जिम्मेवार बाबा அதே है। நேரம் மற்ற அனைவருக்கும் हम நன்மை செய்யும் बहन சிந்தனையை भाई கொண்டிருக்க हैं। வேண்டும். ஒவ்வொருவருக்கும் பாபாதான் अभी हम பொறுப்பாளி, मोहिनी நாங்கள் दीदी जी से சகோதரர் सुनेंगे।
शांति। ஓம் सभी சாந்தி. खुश राजी हैं, सभी ठीक हो। எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்களா? சந்தோஷமா माया तो இருக்கிறீர்களா? चक्कर ही लगाती है ना। कभी कभी माया हेलो करने आती है। மாயா உங்களுக்கு சுற்றி சுற்றி வருகிறாளா? बाबा ने சில நேரத்தில் इसलिए மாயை ஹலோ சொல்ல संगठन வருகின்றாள். बनाए, परिवार बनाए। அதனால்தான் जब संगठन और परिवार में होते हैं பாபா எங்களை ஒரு குடும்பமாக்கி இருக்கின்றார். तो நீங்கள் ஒரு खुशी ஒன்று रहती है, கூடலில் குடும்பத்தில் இருக்கும் போது शक्ति भी मिलती है, எப்பொழுதும் சந்தோஷம் हर இருக்கும், प्रकार से உங்களுக்கு சக்தியும் கிடைக்கும். संगठन के बहुत लाभ है। जब से अव्यक्ति परिवार शुरू हुआ है, ஒன்று கூடலில் मुझे எல்லா ये बहुत வழிமுறைகளிலும் अच्छा நன்மை लगता है இருக்கிறது. அவ்வியத்த பரிவார் परिवार ஆரம்பித்த से போது मिलना है, परिवार को देखना है, परिवार के साथ बैठ के सुनना है। நான் बहुत இந்த अच्छा குடும்பத்தை लगता है। சந்திக்க வேண்டும் என்ற உணர்வு पहले मैं ஏற்பட்டது. भी कई बार குடும்பத்துடன் அமர்ந்திருக்க 2 வேண்டும், 7 அவர்கள் बजे का योग சொல்வதை கேட்க देखते வேண்டும், हुए बैठ அவர்களை जाओ, பார்க்க வேண்டும் என்ற इधर बैठ எண்ணம் जाओ, उधर ஏற்பட்டது. बैठ जाओ। ஆரம்பத்திலே लेकिन आज எனக்கு இந்த உணர்வு 5 6 ஏற்பட்டது. 7 நான் नहीं, அறையிலே இருந்து जब परिवार இருப்போம் के என்று साथ योग நினைத்தேன். करते हैं ஆனால் 7 बजे, இப்பொழுது 6 बहुत வருடங்களாக फर्क लगता है। तो कई हैं अभी ஒன்று भी बाबा के கூடலுடன் बच्चे, யோகம் செய்கின்றேன், वो குடும்பத்துடன் अपने யோகம் कमरे में செய்கிறேன். बैठे இது रहते हैं। நன்றாக இருக்கிறது. இன்றும் கூட लेकिन संगठन में பாபாவின் आना பிள்ளைகள் அவர்களுடைய அறைகளில் அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனாலும் கூட ஒன்று दूसरा கூடலில் बाबा வருவது का என்றால் कमरा, அது மிக மிக முக்கியமானது. இரண்டாவதாக इसका भी बहुत महत्व பாபாவின் है। அறை. जब यहाँ पर व्यक्ति பாபாவின் அறைக்கு மிக மிக முக்கியத்துவம் இருக்கின்றது. व्यक्ति परिवार का होता है तो फिर हम रात को बाबा को गुड नाइट करने जाते हैं। அவ்வியத்த பரிவார் இருக்கும்போது நாங்கள் लौकिक में भी பாபாவுக்கு சென்று जो நாங்கள் बड़े குட் बड़े நைட் परिवार சொல்கின்றோம். होते हैं, லௌகீகத்துல கூட तो उसमें जब आप अंदर ஒரு जाते பெரிய हैं, குடும்பம் இருக்கும் போது बड़े बड़े महलों में भी पहले एक मंदिर होता है। जैसे ही प्रवेश करते हैं बहुत बड़ा मंदिर होता है। அதாவது हमारे பெரிய पास लौकिक में मंदिर तो था ही, पर साथ में ஒரு घर பெரிய के जो बुजुर्ग हैं, அந்த பெரிய வீட்ல கூட ஒரு பெரிய खासकर சின்ன கோயில் दादा இருக்கும். இப்ப नाना எங்கட वो குடும்பத்துல लोग கூட बैठे ஒரு हुए பெரிய ஒரு होते हैं। கோயில் இருந்துச்சு. तो हम लोग जब அப்ப अंदर जाएंगे पहले வயசானவர்கள், उनसे मिलते हैं அந்த और குடும்பத்துல फिर இருக்கிற अंदर जाते हैं। வயதானவர்கள் तो यहाँ पर भी அவர்கள் அந்த बाबा கோயில்ல लेके போய் बैठे हैं। அமர்ந்திருப்பார்கள். आप में से कौन कौन இங்கும் கூட रोज பாபா बाबा के இங்கே कमरे में இருக்கிறார், जाते हैं? பாபாவின் அறையிலே. இங்கே இங்கு வந்திருப்பவர்கள் நீங்க அவர்கள் ஒழுங்காக பாபாவின் அறைக்கு हाथ खड़ा செல்கின்றார்கள். करो ठीक से। உங்களோட கைகளை सभी जाते हैं, ஏற்க முடியுமா? நான் ஒவ்வொரு நாளும் பாபாட அறைக்கு सभी जाते हैं। போறவர்கள் என்பவர்கள் கையெத்த முடியுமா? ஆமாம், हम्म, நீங்க எல்லாரும் செல்கின்றீர்கள் பாபாவின் அறைக்கு. सवेरे भी जाना चाहिए, रात को गुड नाइट करने जरूर जाना चाहिए। ஸோ நீங்க कल मैं காலையில रात को जब बाबा போகணும், के कमरे அதே में மாதிரி गई गुड இரவுல नाइट போய் करने, பாபாக்கு குட் நைட் சொல்ல வேண்டும். इतना अच्छा मुझे अनुभव हुआ। நேற்று நான் பாபாண்ட அறைக்கு और குட் நைட் बाबा कहते हैं, சொல்வதற்கு சென்ற मैं जब போது बैठा हूँ ना, ஒரு மிக நல்ல அனுபவம் எனக்கு तो ஏற்பட்டது. मैंने कहा बाबा आप பாபா तो बैठे சொல்கின்றார், नहीं हैं, பாருங்கள் आप ही நான் सब இங்கே कुछ कर करा रहे அமர்ந்திருக்கின்றேன். हैं। परंतु एकदम ऐसी फीलिंग हुई ஆசனம் பாபா, நீங்க कि இங்க सिर्फ மட்டும் ये सोचने அமர்ந்திருக்கவில்லை, की बात नहीं है। நீங்கள் தான் கரண் और கராவன்ஹார், ये நீங்க really தான் है எல்லாவற்றையும் कि சேவிக்கின்றீர்கள். बाबा எனவே करते हैं, बाबा அந்த करा உணர்வு रहे हैं। நீங்க அதை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை. बाबा ஆனா का உண்மையா कार्य है, இதுதான் बाबा இது करा रहे हैं, பாபாவின் பணி, हम பாபா सभी तो निमित्त। செய்கிறார். निमित्त பாபாவின் में ஒரு भी செயல், वही तो बहुत நாங்கள் வெறும் अच्छी तरह கருவிகள் தான். खूब अपना भाग्य கருவிகள் बनाते हैं। என்றும் போது और कोई होते हैं वो थोड़ा कर लेते हैं जितना நாங்கள் उनके मन में ஒரு आता है। சிறந்த பாக்கியத்தை உருவாக்கி यज्ञ கொள்கின்றோம். में यही ஆனால் होता है சில कि मेरी ड्यूटी लगी கருவிகள் थोड़ी வந்து कम है। சிறிதுதான் செய்வார்கள். यज्ञ में तो मेरा யஜ்யத்துல यज्ञ है, मेरा இது என்னுடைய கடமை, परिवार है। அப்பொழுது மட்டும்தான் நான் என்னுடைய பணியை जहाँ भी செய்வேன். जितना அப்படி भी இருக்கக்கூடாது. मैं இது ஒரு कर குடும்பம். तो एक बाबा के எவ்வளவு कमरे की என்னால் செய்ய महत्व है। முடியுமோ நான் அதை செய்ய फिर வேண்டும். ये जो सोमवार का दिन साइलेंस का रखा है,
तो उस पर भी अगर திங்கட்கிழமைகளிலே थोड़ा நாங்கள் attention மௌனத்தை देते हैं பேணுகின்றோம். இதிலே बहुत நாங்கள் अच्छा लगता கவனம் है। செலுத்த வேண்டும். அப்பொழுது அது நன்றாக सब कुछ இருக்கும். तो करना होता ही है, लेकिन फिर भी सैटरडे संडे कुछ ना कुछ प्रोग्राम நாங்கள் भी चलता எல்லாவற்றையும் है। செய்ய வேண்டும். कारोबार ஆனால் भी சனி बहुत ஞாயிறு चलता है। தினங்களிலே ஏதாவது ஒரு भंडारा भी நிகழ்ச்சிகள் बहुत चलता நடந்து है। கொண்டிருக்கும். ஏனென்று पर சொன்ன இந்த सोमवार நிகழ்ச்சி को थोड़ा திட்டம் सा பண்டாராவும் प्रकार से எப்பொழுதுமே रखना அவர்கள் வேலை செய்து तो एक கொண்டிருப்பார்கள். अटेंशन रखो ஆனால் திங்கட்கிழமை कि सोमवार को हम लोग இந்த இவற்றிலிருந்து நாங்கள் விடுபட்டு இருக்க வேண்டும். அதனால साइलेंस திங்கட்கிழமைகளில் रखें நாங்கள் கவனம் செலுத்த और வேண்டும். हर நாங்கள் तरीके से மௌனத்தை अपने को கடைபிடிக்க வேண்டும் என்பதிலே हल्का நாங்கள் रखना கவனம் செலுத்த बहुत வேண்டும். बहुत जरूरी है। அத்துடன் तो इसलिए எல்லா வழிமுறைகளிலும் நாங்கள் எங்களை परिवार का जो லேசாக सुख है வைத்துக் கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியம். हमारी இதனால் தான் यहाँ நாங்கள் तो இந்த बहुत ஒன்று कम கூடலுடைய நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். एक दूसरे को देख पाते हैं। दादी प्रकाश पणी இங்கு होती थी நாங்கள் दिन भर அதாவது இங்கே कभी எல்லோரையும் वो நாங்கள் ज्यादा आ அடிக்கடி जाती थी, சந்திப்பதில்லை. ஆனால் कभी हम लोग जाते थे, दिन भर இப்பொழுது मिलना எங்களுக்கு रहता அந்த था। வாய்ப்பு கிடைக்கிறதோ அல்லது கண்காட்சி இருக்கிறதோ तो इसलिए परिवार का जो அப்ப सुख அந்த है முழு நாளும் நாங்கள் संगम மிகவும் योग पर वो பிஸியாக पूरा लेना இருப்போம். चाहिए। அதனால் இந்த குடும்பத்தினுடைய एक तो சந்தோஷம் परिवार के प्यार से, அதை परिवार के सुख से இந்த சங்கம हमको யுகத்தில் बहुत सुख அதனுடைய मिलता நன்மை है। நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் शांति எங்களை தொலைவிலே இந்த சந்தோஷத்திலிருந்து, இந்த குடும்பத்தின் சுகத்திலிருந்து, भी जरूरी है, சந்தோஷத்திலிருந்து நாங்கள் தொலைவில் வைத்துக் கொள்ளக்கூடாது. लेकिन संगठन भी எனவே இந்த மௌனம் बहुत जरूरी है। எங்களுக்கு அவசியம், தனித்திருப்பதும் हाँ, बाबा அவசியம் कह रहे தான். हैं कि ஆனால் जब आप அதே अपने நேரம் अनादि இந்த स्वरूप ஒன்று में नहीं है, கூடலில் குடும்பத்தில் இருப்பதும் அவசியம். आप अपने अनादि स्वरूप में अगर நீங்கள் नहीं है, எல்லையற்ற அந்த ரூபத்திலே तो जैसे இல்லாவிட்டால் आप अपने को अपना घात कर रहे हो। घात कर रहे हो मतलब कि अपने को अपने நீங்கள் प्रति हिंसा உங்களுக்கே ஒரு இழப்பை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் என்ற शायद அர்த்தம். थोड़ा அதாவது समझने की बात, लेकिन ये बहुत अच्छा है। दिन में अगर मैं अपना अनादि स्वरूप, आदि அதாவது स्वरूप, நாள் अनादि स्वरूप, பூராகவும் आदि பகல் स्वरूप, பொழுதிலே बस इसका நான் अभ्यास என்னுடைய करते हैं அந்த எல்லையற்ற तो பூஜிக்க தகுதி पुनर्जीवित வாய்ந்த होंगे। ரூபத்தை நான் வெளிக்கொண்டு வர வேண்டும். அதே போல नहीं तो அந்த हम 5 कहते हैं ரூபங்களையும் நான் பயிற்சி ना செய்து तो கொண்டு कुछ இருக்க ना कुछ வேண்டும். माया का लेप शेप लग जाता है। कल एक இந்த बहुत 5 अच्छी बात ரூபங்களையும் நாங்கள் பயிற்சி नहीं செய்யாவிட்டால் किसने बताया, வேறு ஏதாவது எண்ணங்கள் எங்களுடைய மனசில் नेत्रों தோன்றும். की पवित्रता। அது எப்பொழுதுமே எங்களுக்கு சொல்லுவார், நாங்கள் किसी எங்களுடைய की தூய்மையை कमजोरी को எங்களுடைய देखना, கண்களில் வைத்திருக்க வேண்டும். ये नेत्रों की अपवित्रता है। நீங்கள் தூய்மையின்மை அல்லது யாராவது ஒருவரில் ठीक है, குறைபாட்டை यहाँ பார்த்தால் जरूरी அதன் है அர்த்தம் अटेंशन நீங்கள் देना, உங்களோட लेकिन கண்கள்ல देखो इस தூய்மையின்மையை बात पर आते அனுபவம் हैं செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதனால परंतु எங்கு कैसे वो அவசியமோ அங்கு चली जाए மற்றவர்களை हमारे, அவர்களுடைய பலவீனங்கள் நாங்கள் கவனம் ये செலுத்த व्यक्ति வேண்டும் தான். ऐसा है, ஆனாலும் ये கூட भाई ऐसा है, அந்த ये बहन பலவீனங்கள் ऐसी है, எங்களுடைய மனசிலே ஆழமாக तो பதிந்து नेत्रों की விடக்கூடாது. அதாவது இந்த अपवित्रता। ஆத்மா இப்படிப்பட்டவர், இந்த சகோதரர் இப்படிப்பட்டவர், இந்த इसलिए சகோதரி कहा இப்படிப்பட்டவர். जाता है அப்- जब அது पूजने बनते हैं கண்களின் तो कमल தூய்மையின்மை में என்று தான் சொல்லப்படும். हस्त कमल இதனாலே தான் लक्ष्मी का நாங்கள் हस्त பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகும் போது எங்களோட கண்கள் தாமரை மலர்கள் போன்று मालूम है இருக்க किसी வேண்டும், को எங்களோட कोई கைகள் वीकनेस है, தாமரை மலர் போன்று बार இருக்க बार मत வேண்டும். देखो, या जब उसको देखते हो तो ऐसे नहीं देखो எனவே कि आपको நாங்கள் ये वीकनेस है। எவருடைய मालूम है பலவீனங்களையும் आपके ये மீண்டும் सब மீண்டும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. நாங்கள் மற்றவர்களுடைய बस பலவீனங்களை उसमें மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டு कहते இருக்கிறோம் हैं என்று कि சொன்னால் அந்த பலவீனம் ये भी ऐसा எனக்குள்ளும் कर्म வந்துவிடும். नहीं करो ஒரு சூட்சுமமான முறையில அது எனக்குள்ள வந்துவிடும். जिससे किसी भी அதனால तरह की हिंसा बन நாங்கள் जाती है। இப்படிப்பட்ட எந்த तो ஒரு बाबा कह रहे हैं வேலையும் कि செய்யக்கூடாது. डबल अहिंसक बनो,
அது जब எந்த पवित्रता முறையிலும் ஒரு ஹிம்சையாகத்தான் கருதப்படும். அதனால अपवित्रता பாபா का சொல்றார், இன்றைக்கு महाशत्रु நாங்கள் இரட்டை அहिंसाவாதி ஆக வேண்டும். स्वप्न में भी இந்த தூய்மையின்மை என்ற அந்த விகாரம் எங்களோட கனவுகளிலோ அல்லது எண்ணங்களிலோ संकल्पों में भी குழப்பாத போதுதான் वह நாங்கள் नहीं இரட்டை அहिंसाவாதிகள் என்று சொல்லப்படுவோம். अभी तो उन बातों से ऊपर चले गए नहीं, पर फिर भी நாங்கள் किसी भी प्रकार से किसी இப்போ में ஒரு भी कोई கலந்துரையாடலில் कमजोरी है, माया का वार है, செய்யும் போது तो अपनी दृष्टि में वो नहीं लो। तो बाबा कहते हैं कि सदा भाई भाई அதாவது மாயை தாக்குவதை பார்த்தால் उससे அல்லது वृत्ति रखो। பலவீனம் இருந்தால் நாங்கள் அதை तो பற்றி बाबा कहते हैं பேசுவோமாக இருந்தால் तो அது सहज और இரட்டை स्वतः ही அहिंசாவாதின்னு சொல்ல முடியாது. அதனால தான் பாபா उस சொல்றார், वृत्ति स्वरूप में रहेंगे। தூய்மையின்மை என்ற விகாரம் आजकल बाबा बहुत कहता है भाई भाई की உங்களோட समझ கனவுகளிலோ भाई அல்லது की नहीं। எண்ணங்களிலோ குழப்பாத तो बाबा போதுதான் कहते हैं कि நீங்கள் कभी भी இரட்டை अपनी அहिंசாவாதிகள் என்று संपूर्ण சொல்லப்படுவீர்கள். சோ இந்த நாட்கள்ல பாபா क्या करना है, संपूर्ण சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறார். सत्व प्रदान எனவே से இலகுவாகவும் இயல்பாகவும் से சதா नीचे சகோதரத்துவத்தை உணர்ந்தவராக இருங்கள். அதாவது सत्व நினைவில் சொரூபம் प्रदान ஆகுங்கள். सत्य की स्टेज उससे नीचे नहीं आना है। ஒருபோதுமே எங்களுடைய बाबा कहते हैं சம்பூர்ணமான சத்தோப்பிரதான் ஸ்திதியிலிருந்து जब கீழே उस स्थिति से வராதீர்கள். गिरते हैं கீழே வந்து तो தற்கொலை जैसे செய்து अपना घात கொள்ளாதீர்கள். करते हैं। உங்களுடைய बाबा कहते ஆதியான हैं कि நற்குணம் மிக்க आत्मा के ஆத்மாவாக இருக்கும் असली சக்தி गुण வாய்ந்த ரூபத்திலிருந்து கீழே வருவது आत्मा என்றால் के असली அது गुण பாவ கணக்கில் சேமிக்கப்படும். स्वतः असली गुण स्वरूप में हो और शक्ति स्वरूप स्थिति से नीचे அதனால आना, अर्थात உங்களோட फिर से ஆதியான நற்குணம் மிக்க विस्मृत होना। ஆத்மாவாக இருக்கும் சக்தி வாய்ந்த ரூபத்திலிருந்து கீழே बाबा வருவது कहते हैं என்றால் कि यह அது भी பாவ கணக்கில் சேமிக்கப்படும். पाप के खाते में जमा होता है। इतनी गहराई बाबा बता रहे कि பாபா உங்களுக்கு अपना இவ்வளவு अनादि ஆழமாக स्वरूप உங்களுக்கு अनादि விளங்கப்படுத்துகிறார். पूर्ण अनादि स्वरूप நாங்கள் எங்களுடைய எல்லையற்ற कुछ ரூபத்தை क्षणों के பார்க்க लिए हम வேண்டும். सभी अपने अनादि ஒரு स्वरूप சில में நிமிடங்கள் बैठेंगे। நாங்கள் எங்களுடைய எல்லையற்ற ரூபத்தில் அமர்ந்திருப்போம், ஆதியான ரூபத்தில் அமர்ந்திருப்போம். ओम शांति। சாந்தி. बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। अव्यक्त वाणी तारीख है अव्यक्त 13 मुरली जनवरी 1978। इंतजार 13 के पहले 1 इंतजाम करो, 78. दीदी जी से बातचीत। காத்திருப்பதற்கு सबको பதிலாக एक ஆயத்தங்களை बात का செய்யுங்கள். इंतजार है, वह कौन सी बात है எல்லோரும் जो शुरू எந்த ஒரு की விஷயத்துக்காக पहली है, मैं காத்திருக்கின்றார்கள். कौन? वही लास्ट तक भी ஆரம்பத்திலே है। அந்த सबको பதிலானது इंतजार நான் है, யார், आखिर भी இதுதான் भविष्य இறுதி में வரை मैं தொடர்கிறது. कौन या எல்லோருமே भला में मैं कहाँ, தாங்கள் अब यह எதிர்காலத்தில் इंतजार எப்படி कब पूरा ஆகுவோம், होगा। இந்த மாலையில் எங்கே இருப்போம் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இவ்வாறு எதிர்பார்த்து காத்திருப்பது எப்பொழுது முடிவடையும்? सब एक दो में रूहान भी करते हैं,
8 में कौन होंगे, 100 में कौन होंगे, 16,000 का तो कोई सवाल ही नहीं। 108 யார் आखिर भी ஆகுவார்கள்? 8 में है, 100 में कौन 108 யார் होंगे। ஆகுவார்கள்? विदेशी 16,000 सोचते யார் हैं हम ஆகுவார்கள் என்ற उसी கேள்வி वाला में கிடையாது. होंगे, ஆனால் लास्ट 8 में आने அல்லது वाले 100லே सोचते हैं யார் ஆகுவார்கள்? அப்ப ஆரம்பத்திலே இந்த மாலையில் ஒருவர் ஆகுவது யாராக இருக்கும் என்று வியக்கின்றார்கள். हम कौन सी माला में होंगे, और शुरू में आने वाले फिर सोचते हैं लास्ट सो फास्ट है। ஆரம்பத்தில் ना मालूम வந்தவர்கள் हमारा स्थान है या த- लास्ट वाले का தங்களுக்கு அந்த है। மாலையில் ஒரு இடம் आखिर இருக்கின்றதா हिसाब क्या है, அல்லது किताब கடைசியாக तो बाप के पास வந்திருப்பவர்களுக்கு है என்ன ना। பெறுபேறு என்று जी, நினைக்கின்றார்கள். आखिर वही பாபாவிடம் ஒரு கணக்கு सुनेंगे புத்தகம் இருக்கிறது, ओम ஆனால் யாரையும் அவர் அந்த பதவியில் வைக்கவில்லை. तेरी நாளை மீண்டும் இது मीठी தொடரும். मुरली की धुन सुन कर के मन हर्षाए, हो सुन कर के मन हर्षाए। लौकिक घर भी जो था वो टकरी पर था और बहुत बड़ा मैदान होता था, நான் तो वहाँ शाम को மாலை गर्मी நேரங்களிலே என்னுடைய வீட்டில் விளையாடுவேன். तो எங்களுடைய कहने का வீட்டிலே मतलब ஒரு மலை माँ बाप जो பிரதேசம் थे இருக்கிறது. எனவே वे थोड़े எங்களுடைய अच्छे பெற்றோரும் सत्संग மிகவும் वगैरह की रुचि நல்லவர்கள். लेने वाले थे அவர்களுக்கும் இந்த और சத்சங்கத்திலே मैं भी ஆர்வம் उसी में இருந்தது. रहती थी, எனவே इसलिए நான் कोई அங்கே வசித்து வந்தேன். चंचलता, இதன் कोई பெறுபேறாக लड़ाई, कोई झगड़ा நான் कभी मुझे नहीं समझ யாருடனும் में சண்டை आती செய்தேன் कि என்பது मैंने எனக்கு कभी जीवन में நினைவிலேயே माँ बाप இல்லை. की डांट खाई होगी, मुझे स्मृति भी नहीं है कि कभी माँ ने कोई थप्पड़ मारा होगा, मुझे कभी स्मृति नहीं, எனக்கு या कभी நினைவே किसी இல்லை. ने எனது गुस्सा किया होगा, பெற்றோர்கள் नहीं, कभी घर பொழுதாவது में कभी लड़ाई ஏசியோ हुई அல்லது होगी, எனக்கு அடித்தோ मुझे அல்லது जरा सी கோபப்பட்டோ गुस्सा क्या होता है कभी गम அவர்கள் नहीं செய்யவே होता, இல்லை. யாருமே कुछ नहीं। எங்களுடைய வீட்டில் फिर சண்டை धीरे பிடிக்க धीरे மாட்டார்கள். ஒரு तो मैंने பாடசாலை बताया இருந்தது. ऐसे எனக்கு में நினைவு இருக்கும் வரை एक அங்கே स्कूल था, तो 3, हमको 4, 5, आ, 6வது एक ही தரங்கள் साल उस இருந்தன. स्कूल का अंदर நான் ஒரு हमें வருடத்திலே 2 मार्क्स मिलती தரங்களை थी। படித்து मैंने முடித்தேன். मुझे जहाँ तक எனவே मालूम நான் है कि அடுத்த 5वीं 6 छठी மாதங்களில் அடுத்த வகுப்புக்கு तीसरी செல்வேன். से लेकर இவ்வாறு நான் तीसरी चौथी படித்தேன். 5वीं छठी तक तो हमने साल में 2 ஒவ்வொரு 6 क्लासेस किया, हर மாதங்களுக்கு साल நான் ஒரு வகுப்பு படித்து அடுத்த 2 6 एग्जाम மாதங்களுக்கு किया, हर இன்னொரு साल में வகுப்பிலே हर 6 படித்தேன். मास में मैंने आगे बढ़ती थी, हर 6 मास में। और छठे के அதன் बाद பிறகு நான் मैं 13 மெட்ரிக் बरस का जहाँ படிப்பை, तक அதாவது अभी मैं இப்பொழுது 11वीं आई அவர்கள் थी, 11, तब तो 12 मैं வகுப்பு என்று जिसको அழைக்கின்றார்கள். उस அதை टाइम में நான் कहते थे 13 मैट्रिक, வயதிலேயே आज முடித்து उनको 11वीं விட்டேன். की அதன் 12वीं பிறகு நான் कहते। 14 तो मैं வயதிலே இந்த 13 साल में ஞானத்திற்கு थी ना வந்தேன். उसमें गई, எனக்குள்ளே எந்த और விதமான 14 साल தீய में तो मैं பழக்க 11वीं आई। வழக்கங்களும் இருக்கவில்லை. तो पहली लौकिक बताई कि हमारी जीवन में न बुरे आदत, मुझे नहीं कभी याद आया कि मैं कभी झूठ बोला होगा। நான் ஒருபோதுமே நான் பொய் சொல்லவில்லை என்னுடைய வாழ்க்கையில். रहे साथ रब के जो अंत आदि प्रकाश की मणि है अपनी दादी, ओ प्यारी दादी होना दुलारी है हमारी दादी, हमारी दादी।
Om Shanti. ஓம் Finish சாந்தி. the seed of impurity and become தூய்மையின்மை completely என்ற விதையை clean, முடித்து pure, சம்பூர்ணமாக சுத்தமாக doubly தூய்மையாக non-violent. ஆகுங்கள். இரட்டை When the vice of அஹிம்சாவாதி. impurity தூய்மையின்மை என்ற doesn't disturb விகாரம் you in your உங்களுடைய dreams or கனவுகளில் thoughts, அல்லது எண்ணங்களில் you can குழப்பாத then be போது said உங்களை to be இரட்டை doubly non-violent. அஹிம்சாவாதி என்று சொல்ல முடியும். Constantly be aware of எப்பொழுதுமே brotherhood, easily சகோதரத்துவத்தை and naturally. உணர்ந்தவராக That இருங்கள். is, be an இயல்பாகவும் embodiment of remembrance. இலகுவாகவும், அதாவது Never நினைவின் come down சொரூபம் from your ஆகுங்கள். complete ஒருபோதும் and உங்களுடைய Satopradhan சம்பூர்ணமான stage, and சத்தோப்பிரதான் thereby ஸ்திதியிலிருந்து commit கீழே suicide. வராதீர்கள். அதன் To மூலம் come தற்கொலை down செய்து from your கொள்ளாதீர்கள். original, உங்களுடைய virtuous, ஆதியான and நற்குணம் மிக்க powerful form சக்தி வாய்ந்த of being ரூப a soul ஆத்மா என்ற needs to ரூபத்திலிருந்து கீழே forget, வருவது and என்றால் that would be மறப்பது accumulated ஆகும். in the அது account of உங்களுடைய sin. பாவக்கணக்கில் Om சேமிக்கப்படும். Shanti. ஓம் சாந்தி. ओम शांति ஓம் சாந்தி. वेलकम to व्यक्ति அவ்யக்த परिवार பரிவாருக்கு today உங்களை everyone அன்புடன் finish this அழைக்கின்றோம். இன்று ஆகஸ்ட் impurity 11 and become completely தூய்மையின்மை clean, என்ற pure. விதையை முடித்து Today's சம்பூர்ணமாக topic சுத்தமாக doubly தூய்மையாக ஆகுங்கள். non-violent. இன்றைய தலைப்பு இரட்டை दादी அஹிம்சாவாதி. प्रकाश मणि தாதி जी பிரகாஷ் special மணிஜியை details பற்றி shared by தாதி दादी ஜாங்கி जानकी பகிர்ந்து கொண்ட 11 சிறப்பியல்புகள். a 11வது goodness of தூய்மை purity. தேவி. Dadi was தாதி a goddess தூய்மையின் of தேவியாக purity. விளங்கினார். Dadi was goddess of purity with the power of yoga இந்த purity. யோக She சக்தியால் inculcated தூய்மையால் all the powers in herself. அவர் தனக்குள்ளே By சகல doing சக்திகளையும் this, கிரகித்தார். all இவ்வாறு the செய்வதன் vices மூலம் vanished and சகல debtors went விகாரங்களும் away. முடிவடைந்தன, Let us அத்துடன் all also குறைபாடுகளும் become இல்லாமல் instruments like போகின. Dadi, so நாங்கள் that Baba அனைவரும் can தாதியைப் make போல me an கருவிகள் ஆக instrument வேண்டும். அதன் மூலம் and do பாபா her எங்களை ஒரு service. கருவியாக்கி அவருடைய Maya சேவை also செய்ய pushes வேண்டும். மாயை herself கூட in God's சேவைகளிலே service. There is no எங்களுக்குள் worry, வருகிறாள். but we அதன have to கவலை check எதுவும் very இல்லை. carefully ஆனால் நாங்கள் மிகவும் how Maya கவனமாக comes in our மாயை எங்களுடைய thoughts. எண்ணங்களில் எப்படி வருகிறாள் என்று I சோதித்து have to பார்க்க keep வேண்டும். myself in நான் pure and elevated தூய thoughts மேன்மையான and எண்ணங்களை எனக்குள்ளே constantly வைத்திருக்க have வேண்டும். pure and அத்துடன் positive எப்பொழுதும் thoughts தூய for everyone. சாதகமான எண்ணங்களை Baba எல்லோருக்காகவும் is கொண்டிருக்க responsible வேண்டும். for everyone. பாபா தான் We are எல்லோருக்கும் just பொறுப்பாக இருக்கிறார். brothers and நாங்கள் sisters. சகோதர சகோதரிகள் Now we will மட்டும்தான். listen to இப்பொழுது Mohini நாங்கள் Didi. மோகினி தீதிஜி கூறுவதை கேட்போம். Om, Om Shanti. ஓம் சாந்தி. Dadi Prakash Mani said that she never தாதி got பிரகாஷ் scolded மணிஜி சொல்லுகின்றார், by தன்னை parents or ஒருபோதுமே anyone. அவருடைய பெற்றோர்களோ யாருமே As a தன்னை child, ஏசியதில்லை. she never was slapped. அப்போ ஒரு பிள்ளையாக, அதாவது சின்ன Some of பிள்ளையாக us as இருக்கும்போது parents யாருமே ஏசியதில்லை என்று சொல்கிறார். நாங்கள் never did anything which will bother the parents. சிறுவர்களாக இருக்கும்போது But there பெற்றோர்களுக்கு are some இந்த children, குழப்பத்தையும் then they need விளைவித்ததில்லை. lot ஆனால் of சில attention பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நிறைய and is கவனம் kind செலுத்த of வேண்டியிருக்கிறது. concern. அப்ப அவர்கள் மீது அந்த So அக்கறை now we செலுத்த belong to வேண்டியிருக்கிறது. Baba. இப்பொழுது நாங்கள் And பாபாவுக்கு as I said, சொந்தமானவர்கள். always நான் சொல்வது போல go எப்பொழுதும் with cheerful face in front மலர்ச்சி of Baba. நிறைந்த Always. முகத்துடன் நாங்கள் பாபாவுக்கு முன்னால் போக வேண்டும். Because ஏனென்று whatever சொன்னா, Baba has given me, பாபா எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ I'm very thankful to Baba. அதற்கு நான் பாபாவுக்கு And மிகவும் when நன்றி Baba see உள்ளவனாக that இருக்க I'm வேண்டும். using இப்ப பாபா everything in worthwhile way what Baba has given, அனைத்தையும், பாபா எனக்கு கொடுத்த அனைத்தையும் நான் தகுதி then வாய்ந்த Baba முறை gives more and more. பயன்படுத்துகிறேன் என்பதை பார்க்கும் போது பாபா எனக்கு மேலும் மேலும் And கொடுப்பார். Baba looks at whether it is அத்துடன் the power of mind
மனதின் சக்தியோ it is the health of the body, அல்லது or it உடலின் is the health. ஆரோக்கியமோ அல்லது செல்வமோ எதுவாக இருந்தாலும் Baba gives us, and then பாபா we use it in எங்களுக்கு a கொடுக்கிறார். worthwhile way. அதை நாங்கள் Then பயனுள்ள Baba gives முறையில் more. பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது பாபா மேலும் எங்களுக்கு கொடுப்பார். Each one of us, we are நாங்கள் trustee. ஒவ்வொருவருமே ஒரு தர்ம கத்தார்கள், Trustee of அதாவது everything நம்பிக்கை what Baba has பொறுப்பாளர்கள். given us. பாபா எங்களுக்கு கொடுத்த அனைத்துக்குமே So we நாங்கள் use it நம்பிக்கை in a பொறுப்பாளர்கள். worthwhile way. எனவே அவற்றை நாங்கள் ஒரு பயனுள்ள So I முறையில் think that பயன்படுத்த வேண்டும். I like that how the purity has direct எவ்வாறு connection with the intellect. தூய்மைக்கு நேரடியாக புத்தியுடன் Just like there தொடர்பு are இருக்கிறது. people, they don't live the life of purity. They are சிலர் very தூய்மையான intellectual. வாழ்க்கை வாழாவிட்டாலும் கூட அவர்கள் மிகவும் விவேகிகளாக Very புத்திபூர்வமாக intelligent. இருப்பார்கள். Or if you are very good expert in one of the subject, is not a big thing. அதாவது ஒரு பாடத்திலே அவர்கள் Because மிகவும் the குணத்துவம் quality வாய்ந்தவர்களாக within இருப்பார்கள். ஆனால் whether it's communication in the தொடர்பாடலாக இருக்கலாம், அதாவது உறவு முறையிலே whether இருக்கிற it is able to தொடர்பாடலாக discern இருக்கலாம், and decide. அல்லது So when வேறு there is அறிந்து purity, தீர்மானம் completely எடுக்கும் different. சக்தியாக Our இருக்கலாம். ability எனவே தூய்மை function in a different வரும்போது way. இங்கு அந்த இயலுமை ஆளுமை எல்லாமே Especially when வேறுபட்ட we belong முறையிலே to Baba. செயல்படுகிறது. அத்துடன் நாங்கள் விசேஷமாக The way பாபாவுக்கு our lives சொந்தமானவர்களாகும் are போது molded, எங்களுடைய வாழ்க்கை our எவ்வாறு thinking, our ஆகின்றது என்று speaking, சொன்னால், நாங்கள் சிந்திக்கின்ற habits of முறை, நாங்கள் eating, பேசுகின்ற anything, முறை, everything. நாங்கள் உணவுண்கின்ற முறை எல்லா Because the lifestyle, ஒரு the way Baba teaches us, பாபா கற்பிக்கின்ற அந்த is very, வாழ்க்கை very முறை beautiful. மிக மிக அழகானது. When we look at in a Lokik way, லௌகீக முறையில நாங்க it's பார்த்தோம் என்று different. சொன்னால் அது வேறுபட்டதாக Purity இருக்கிறது. in this life is most இந்த important for us. வாழ்க்கையிலே தூய்மை மிக மிக முக்கியமானது. Today Baba is saying actually that பாபா purity சொல்கின்றார், will அந்த தூய்மை help yourself எங்களுக்கு to உதவி be in செய்ய your eternal state. எங்களுடைய அனாதியான ரூபத்திலே Because இருப்பதற்கு எங்களுக்கு ultimately உதவி the aim of செய்கிறது. life is ஏனென்று சொன்னா இந்த to வாழ்க்கையின் be in my இறுதி eternal state லட்சியம் or my என்னவென்று சொன்னால் original state. என்னுடைய ஆதியான அல்லது அனாதியான ரூபத்தில் ஆகுவதுதான். As a soul, ஆத்மாவாக original as deity. ஆதியாக நான் ஒரு தேவர், அனாதியாக நான் ஒரு Inside, ஆத்மா. like just keep these vibrations அப்ப here உள்ளே இந்த அதிர்வலைகளை நான் of being வைத்திருக்கும் போது divine, being ஒரு a deity. தெய்வீகமாக இருக்கின்ற ஒரு தேவாத்மாவாக இருக்கின்ற And one of the அந்த important அதிர்வலைகளை நான் வைத்திருக்க வேண்டும். from அத்துடன் purity is தூய்மையிலிருந்து இன்னொரு மிக முக்கியமான அந்த குணையியல்பு என்னவென்று சொன்னால் அஹிம்சாவாதியாக இருத்தல். now Baba says don't give அப்ப பாபா sorrow, சொல்றார், don't take துன்பத்தை sorrow. கொடுக்காதீர்கள், துன்பத்தை எடுத்துக் கொள்ளாதீர்கள். We are very careful நாங்கள் that மிகவும் we don't கவனமாக give sorrow இருப்போம். to anyone, நாங்கள் துன்பத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது என்பதிலே கவனமாக இருக்கின்றோம். but we take sorrow. ஆனால் நாங்கள் துன்பத்தை எடுத்துக்கொள்கிறோம். But when time will come, I don't take ஆனா ஒரு any நேரம் sorrow வரும், from anywhere. நாங்க யாரிடம் இருந்து எங்கிருந்தும் நாங்க துன்பத்தை எடுத்துக்கொள்ள மாட்டோம். I don't accept any sorrow. எந்த விதமான துன்பத்தையும் நாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. So if we pay attention, இப்ப நாங்க இதுல கவனம் செலுத்தணும் because என்று all சொன்னா Baba's children are என்று pure, சொன்னா பாபாட pure. பிள்ளைகள் எல்லோரும் தூயவர்கள், தூய வாழ்க்கை To வாழ்பவர்கள். certain extent, ஆனா ஏதோ whatever ஒரு is குறிப்பிட்ட missing நிலைக்கு in that purity, என்ன அந்த தூய்மையில குறைவாக இருக்கிறதோ Baba wants us to be பாபா in that. எங்களை அதிலே நாங்கள் நிறைவடைய வேண்டும் என்று தான் பாபா Just விரும்புறார். imagine when இப்ப there was நீங்க body நினைச்சு consciousness, பாருங்கள், சரீர உணர்வு there was there was anger or கோபமோ
சிறிது பொறுத்திருங்கள். Baba has lot of love for all the children. பாபா And that குழந்தைகள் is why அனைவர் மீதும் நிறைய அன்பு வைத்திருக்கிறார். he wants us also to be அதனால loving. நாங்களும் Purity is அன்பானவர்களாக very இருக்க வேண்டும் important என்று for அவர் us. விரும்புகிறார். எனவே இவ்வாறு அன்பானவர் ஆகுவதற்கு தூய்மை மிக மிக அவசியம். Our homework for tomorrow is எனவே நாளைக்கான எங்களுடைய வீட்டு வேலை என்னவென்றால் try to stay in your eternal and உங்களுடைய your அனாதியான original. ஆதியான ரூபத்தில் ஸ்திரமாக இருங்கள். So the homework is double non-violence. இரட்டை Baba அஹிம்சாவாதி. says, இப்ப பாபா சொல்றார், when the vice of impurity தூய்மையின்மை என்ற அந்த விகாரம் doesn't disturb you உங்களுடைய in your கனவுகளில் அல்லது எண்ணங்களில் குழப்பாத போது or in your thoughts, Baba நீங்கள் says, then you இரட்டை can அஹிம்சாவாதிகள் எனப்படுவீர்கள். non-violent. So constantly இலகுவாகவும் இயல்பாகவும் சதா சகோதரத்துவத்தை உணர்ந்தவராக constantly be இருங்கள். aware of brotherhood. Baba says, and then இப்ப பாபா சொல்றார், naturally you will be embodiment of remembrance. அதாவது நீங்கள் இயல்பாக நினைவின் சொரூபமாக ஆகிவிடுவீர்கள். Baba says, never இப்ப come பாபா down சொல்றார், உங்களுடைய from your சம்பூர்ணமான complete சதோப்பிரதான் ஸ்திதியில் இருந்து your ஒருபோதும் satopradhan. கீழே வராதீர்கள். கீழே வந்து தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள். Never come down from your complete and satopradhan உங்களோட state. சம்பூர்ணமான சத்தோப்பிரதான் Baba ஸ்திதியிலிருந்து says, ஒருபோதும் கீழே வராதீர்கள். if you do that, Baba is saying it's like அப்ப பாபா committing சொல்றார், அப்படி நாங்க suicide. வந்தோம் என்று சொன்னா அது வந்து தற்கொலை செய்யறதுக்கு சமம் என்று To சொல்றாரு. come down from the original உங்களோட ஆதியான virtuous நற்குணம் மிக்க and ஆத்மாவாக powerful இருக்கும் form, சக்தி வாய்ந்த ரூபத்தில் இருந்து being கீழே the வருவது form of என்றால் to அது Baba says to forget that would be நாங்கள் accumulated மறக்கிறதுக்கு negative. சமம். அதாவது That's அது why பாவ கணக்குல சேமிக்கப்படும் என்று சொல்றாரு. it's little bit powerful. அப்ப மிகவும் சக்தி Baba வாய்ந்ததாக wants us இருக்கிறது to இந்த be to கூற்று. ஏனென்று சொன்னா பாபா சொல்றாரு, just be stable in நாங்க our ஸ்திரமா eternal இருக்கணும். and எங்களோட original. ஆதியான ரூபத்துல நாங்க ஸ்திரமா இருக்கணும் என்று சொல்றாரு. Om ஓம் சாந்தி. Om Shanti, dear ஓம் Moini சாந்தி. Ji. மிக அன்புக்குரிய So, மோகினி special தீதி, flower today for you. இது விசேஷமான Different. ஒரு பூ. It's It's an beautiful. orchid ஆர்கிட் பூ. flower. Mm.
It's very beautiful and very மிகவும் special. I don't know if அழகான you ஒரு can make it பூ வந்து clear. Is it from your ம், garden? இது உங்களோட Yeah, still from தோட்டத்துல the இருந்தா garden, from my ஆமாம் heart. இது I think எங்களோட it comes from the தோட்டத்திலிருந்து heart, என்னுடைய இதயபூர்வமாக not from the உங்களுக்காக garden. வருகிறது. It's not clearly visible on the camera, but இந்த it's கேமராவில் very, உங்களுக்கு அவ்வளவு very தெளிவாக special. தெரியாது, ஆனால் மிகவும் விசேஷமான ஒரு And பூ sometimes I இது. wonder how சில nature நேரத்துல is நான் making நினைப்பேன் எவ்வாறு இயற்கை everything so beautiful. அனைத்தையும் மிக அழகாக ஆக்குகிறது. So I think this flower is இந்த like பூ you. வந்து உங்களை மாதிரி It has the purity, it has the தூய்மை beauty, இருக்கிறது, அழகு but இருக்கிறது, it is very unique. ஆனா It's very மிகவும் different. தனித்துவமான ஒரு வேறுபட்ட ஒரு பூ. I wish I can give you my அஹ் throat, my voice. என்னுடைய And குரலை கூட I'm நான் உங்களுக்கு realizing that தருவேன், தர முடியுமா all என்று நான் universe, நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா all the இந்த animals, பிரபஞ்சத்துல there is so much பஞ்சபூதங்களிலே purity, there is so much நிறைய beauty, தூய்மை இருக்கிறது, அழகு anything, இருக்கிறது. anything. When எதுவிலுமே it comes to every quality, the ஒவ்வொரு love, குண இயல்பை cooperation, பார்க்கும்போது அன்பு, even two ஒத்துழைப்பு, hands, if one is ரெண்டு tired கைகள், and other one comes ஒன்று forward, களைப்பா like I அடையும் போது start மற்றது realizing வந்து that செய்கிறது. அப்ப நான் உணர in the whole ஆரம்பிக்கிறேன், system of universe, இந்த in all the பிரபஞ்சத்தினுடைய elements, there ஒவ்வொரு are all the qualities. பஞ்சபூதங்களா இருக்கலாம், And now அதனுடைய குண இயல்புகளாக இருக்கலாம். seeing those qualities, நாங்கள் அந்த குண இயல்புகளை like you said, பார்க்க that ஆரம்பிக்கும் so போது நீங்க beautiful. சொன்ன மாதிரி மிக அழகாக இருக்கிறது அந்த பூ என்று A சொல்லும் rose போது. flower, or ஒரு not only ரோஜா that, பூவோ but அது look at all மட்டுமல்ல, the vegetables and grains, காய்கறிகளை and பாருங்கள், amazing, தானியங்களை பாருங்கள், எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. Yeah. I'm very glad you are saying this, Moini Didi, because மோயினி தீதி, that's நீங்க சொல்லுவதை exactly what எனக்கு I want உண்மையாக to சந்தோஷமா talk to இருக்கிறது you என்று சொன்னா, about is, இதை பற்றித்தான் நான் பேச in விரும்புகின்றேன். a way, I find that the main thing is to become soul conscious. பிரதானமான விஷயம் I நாங்கள் was ஆத்ம உணர்வு reflecting the உடையவர்களாக last few days வேண்டும். about the difference எனவே சில between தினங்களாக நான் இதை being soul மீட்டல் conscious செய்து or being கொண்டிருந்தேன். life ஆத்ம உணர்வுல conscious. இருக்கிறது அல்லது And எங்களோட வாழ்க்கை I was உணர்வில் driving, இருப்பதா. to நான் Toronto the வந்து other day, and நான் it's a long டொரண்டோக்கு drive. டிரைவ் And I பண்ணி was thinking கொண்டிருந்தேன். how எனவே நீண்ட தூரம் பயணம் being செய்ய soul வேண்டியிருந்தது. conscious, எனவே okay, I'm a ஆத்ம soul, உணர்வுல Baba இருக்கிறது. is ஆமாம், Baba, நான் ஒரு drama is ஆத்மா, drama, but பாபா also பாபா, நாடகம் being நாடகம் தான். amazed at ஆனால் being alive, ஒரு the அதாவது beauty of life, வாழ்கின்றது, இந்த the வாழ்க்கை amazing உயிருடன் beauty இருப்பது, of அதனுடைய drama, the அழகு, beauty of இந்த நாடகத்தின் அழகு, nature, the beauty of the soul, the இயற்கையினுடைய beauty of அழகு, God, everything. ஆத்மாவின் So அழகு, to really be இறைவனின் so அழகு. amazed எனவே at இவ்வளவு the அந்த beauty of being அந்த வியப்பு, alive. And I know உயிருடன் sometimes Baba இருக்கின்ற அந்த says, well, அழகு. this world is பாபா சில so நேரத்துல சொல்லுவார், impure, இந்த உலகம் so மிகவும் like தூய்மையற்றது, it's a graveyard, it's அது hell. ஒரு I know it இடுகாட்டை is what போன்றது. Baba says, ஆனால் but at the same இந்த time, பாபா how சொல்றதை to be so ஏற்றுக்கொள்கின்றேன். conscious ஆனா எப்படி நாங்கள் and அந்த yet நேரம் appreciate that ஆத்ம this life உணர்வுல is so இருந்து கொண்டு unique, so இந்த beautiful. வாழ்க்கை மிகவும் And I தனித்துவமானது, felt like அழகானது enjoying every என்பதை moment to போற்றுறது. be, ஒவ்வொரு wow, I'm கணத்தையும் alive, ஆஹா, this is நான் drama, உயிருடன் இருக்கிறேன், I'm with இது Baba, நான் this is the நாடகம், beautiful நான் family. பாபாவுடன் இருக்கிறேன், இது So how do you அழகான feel so குடும்பம். conscious? எப்படி நாங்க Would ஆத்ம உணர்வுல grow இருந்து bigger than கொண்டு just I'm a அது point of பெரிதாக, light, நான் ஒரு ஒளிப்புள்ளியாக இருப்பது this மட்டுமல்ல, bigger picture of soul. ஆனால் And I அந்த know பெரிய sometime one day you ஆத்மாவினுடைய அந்த talked to me பெரிய about படத்தை your experience பார்க்கும்போது, at Tamadvela. நீங்க ஒரு தடவை And you சொன்னீர்கள், said நீங்க that at வியன்னாவில் Tamadvela you உங்களோட felt connected with the அமிர்த universe. வேளையிலே And I உங்களுடைய was அந்த very, அனுபவம் எப்படி very நீங்கள் touched by your sharing, பிரபஞ்சத்துடன் saying, oh, நீங்கள் Moini Didi is தொடர்பு thinking about படுத்துகிறீர்கள். ஆமா, எனக்கு அது the தொட்டது, மனசை universe, தொட்டது. the என்னால் star, மோயினி தீதி the இந்த elements. So are we பிரபஞ்சம், sometimes making soul consciousness a நட்சத்திரங்கள், little bit too small? பஞ்சபூதங்கள் And should it அவற்றை be பற்றி really a நினைக்கிறார் little என்று, bit bigger அதாவது than மிகவும் just I'm சின்னதாக a soul? மட்டும் பார்க்காமல், ஆத்மா என்று நான் மட்டும் பார்க்காமல் No, பெரிய first I would படத்தை like எப்படி to comment பார்க்கிறது. on முதல் தடவை what நான் Baba says about this போது world. பாபா இந்த You know, உலகத்தை பற்றி in USA we have so many அமெரிக்காவிலே fires எங்களுக்கு and so நிறைய many இந்த தீப்பிடிக்கும், floods, and வெள்ளப்பெருக்கு yesterday ஏற்படும். நேற்று Masala called, they had மாஸ்லோ quite a அவர் big earthquake there. அழைத்தார், ஒரு பெரிய All பூமி the அதிர்ச்சி அங்க calamities are நடைபெற்றதாம். happening now அதாவது because of இயற்கை the அனர்த்தங்கள் tumble state because of நடக்கின்றன. lack of purity. அந்த தூய்மையின்மையால் But தான் all அவை this will, நடக்கின்றன. one day ஆனா soon
ஒன்று வந்து because of soul consciousness, ஆத்ம we are உணர்வுல able நாங்க to enjoy. இருக்கிறதுனால They are எங்களால very different. இத When ஒரு வேறுபட்ட low முறையில people அத think, ரசிக்க கூடியதா if they இருக்குது. இப்ப have every லௌகீக comfort, மக்களுக்கு if they have அவர்களுக்கு every எல்லா facility, சௌகரியமும் இருந்தா, they are வசதிகள் very, இருந்தா very content. அவர்கள் But for மிகவும் us, திருப்தியாக it's இருப்பார்கள். ஆனா completely எங்களுக்கு அது So I சம்பூர்ணமா think that வேறுபட்ட விஷயம். soul அப்ப நான் consciousness நினைக்கிறேன் ஆத்ம is உணர்வுன்றது where my connection with body, என் my என்னுடைய relationship with சரீரத்துடனான my உணர்வு, brothers, எல்லாருடனான brothers. அந்த உறவுமுறை என்ன பாபா சொல்றாரு, எல்லாரும் சகோதரர்கள். If you think of love within our நீங்கள் family, எங்கட குடும்பத்துல இருக்கிற அந்த அன்பை பற்றி there நாங்க is so நினைக்கும் much, போது means there is so much love with total அவ்வளவு purity. அன்பு, அது வந்து தூய்மை, Really முழுமையான has such a தூய்மையின் deep அடிப்படையில் connection தான் with the இருக்கிறது. also எனவே here. இந்த That is தூய்மை the pure ஆழமான love. தொடர்புடையது, தூய அன்பு. Generally it doesn't போது happen, பொதுவாக அது because whether இருக்காது. it is என்னன்னு சொன்னா attachment or அது maybe பற்றோ அல்லது desires or ஆசைகளோ dreams that அல்லது I also want to பேராசையோ, get what எனக்கும் you அது have. வேணும், உங்களிடம் there is இருக்கிறது so எனக்கும் much வேணும். in சோ every அப்ப relationship. ஒவ்வொரு உறவு But when we முறையிலும் இந்த belong to மாதிரி Baba, இருக்கிறது. ஆனா நாங்க பாபாக்கு சொந்தமான yes, we are பிறகு brothers. நாங்க So I think that சகோதரங்கள். without soul இப்ப நான் consciousness, நினைக்கிறேன் ஆத்ம and உணர்வு soul இல்லாம, consciousness here is not ஆத்ம all the உணர்வுன்றது time thinking, எல்லா நேரமும் I ஆஹ், not only for myself as a soul, அதாவது எனக்கு மட்டும் நான் but ஒரு I look ஆத்மா at மட்டும் everyone, நினைக்காம, because everyone நான் is playing their எல்லாரும் part. ஆமாம், ஒவ்வொருவரும் அவர்களுடைய Everyone is பாகத்தை நடித்துக் different souls. கொண்டிருக்கிறார்கள். So like ஒவ்வொருவருமே வேறுபட்ட we ஆத்மாக்கள். appreciate சோ அதை in போற்ற soul வேண்டும். consciousnness ஆத்ம உணர்வுல other தான் நாங்கள் souls அதை around you. போற்ற முடியும். எங்களுக்கு சுற்றி Then வர I இருக்கிற think that ஆத்மாக்களை போற்ற as முடியும். not looking at anyone weaknesses, அதாவது இவருடைய பலவீனங்களை பார்க்காம constantly there is so much love. எப்பொழுதுமே So I think நிறைய soul அந்த அன்பை consciousness கொண்டிருப்பது. has எனவே become ஆத்ம our உணர்வு nature. என்பது எங்களுடைய But because of சுபாவமாக that, you இருக்கிறது. are able to appreciate அப்ப all அதனால what தான் you are appreciating. எங்களால நாங்க அதை போற்ற முடிகிறது. Do you feel sometimes that, you know, what's really, like if I use the word God, not just Baba, அதாவது but God, கடவுள் என்ற வார்த்தையை trying to நான் bring you to his பயன்படுத்தினால் state of awareness, அந்த do you find that விழிப்புணர்விலே sometimes அதை also கொண்டு Brahmana வந்தால் life will make பிராமண us a little வாழ்க்கை bit, you know, limited in terms of என்பது thinking கொஞ்சம் like, oh, Baba's சிந்தனை program, Baba's அல்லது service, பாபாண்ட we have to நிகழ்ச்சி, do பாபாட this, சேவை, we have to answer இதை செய்ய email, oh, வேண்டும், that sister wants இமெயில் this, பார்க்க oh, வேண்டும், that அந்த brother wants சகோதரிக்கு அது that. வேணும், அந்த And we become சகோதரருக்கு இது so வேண்டும். busy அப்ப with கொஞ்சம் little எல்லைக்கு things. உட்பட்டதாகிறதா What சின்ன is Baba and விஷயங்கள்ல. God? ஆனா You கடவுள் know, என்றவர் and யாரு? I feel we are at a time when we make a lot of effort to become free from negative karma. நாங்கள் எதிர்மறையான அந்த Now it's time கர்மத்திலிருந்து to விடுபட experience விரும்புகிறோம். Jivan ஆனால் Mukti, இப்பொழுது right? To ஜீவன் experience முக்தி அடைய வேண்டும். totally அந்த going beyond அனுபவம் செய்ய வேண்டும். everything. முற்று Don't you முழுதாக find sometimes that எல்லாவற்றுக்கும் we need to அப்பாற்பட்டு செல்ல வேண்டும். expand எனவே soul consciousness and எங்களோட remembrance ஆத்ம உணர்வை into something விரிவாக்க even வேண்டும், bigger நினைவை than விரிவாக்க what வேண்டும். we have been doing so far? Or don't you நாங்கள் feel that இப்பொழுது செய்வதிலிருந்து we அதை need to விரிவாக்க expand a வேண்டும். little bit? No? கொஞ்சம் அதை விரிவாக்க It will வேண்டும் என்று happen. நினைக்கிறீங்களா? It will happen அது in every நடக்கும். Brahmin's life when he will go ஒவ்வொருவருடைய beyond பிராமண beyond. வாழ்க்கையிலும் நீங்கள் அப்பால்பட்டு செல்லும் What I போது இது experienced நடக்கும். that நான் என்ன அனுபவம் செய்கிறேன்னு சொன்னா, mostly Brahmins, their joy is in பெரும்பாலான doing பிராமணர்கள் service, அவர்களுடைய karma yoga. சேவை செய்யறது அல்லது But கர்மயோக a time will செய்யறது come when அவர்கள் they will not சந்தோஷம் have அடைகிறார்கள். natural ஆனா ஒரு kind of நேரம் வரும், that happiness, இயல்பாக joy. அந்த And then சந்தோஷம், we do சுகம் everything. எங்களுக்குள்ள So இருக்க வேண்டும். அப்பொழுது our limits நாங்கள் will, எல்லாவற்றையும் செய்கின்றோம். அப்ப அந்த will be எல்லைக்குட்பட்ட removed. விஷயங்கள் There will be எல்லாமே no ஆண்டுவிடும். unlimited feelings. நாங்கள் எல்லையற்ற அந்த உணர்விலே Like I was இருப்போம். sharing that when I went in அதாவது Baba நான் Darbar, பகிர்ந்து கொண்டேன். நான் I பாபா just felt அறைக்கு போன போது so much, it's not எனக்குள்ள like அது ஒரு Baba is just அந்த sitting உணர்வு in a வந்து big one பாபா இந்த picture. அறையில But அந்த how? படத்தில் But also, இருக்கிறாருன்றதுல. ஆனா உண்மையா when I look at Peace Village, நான் even பீஸ் Charlie வில்லேஜை Bhai was saying பார்க்கும் போது yesterday, சார்லி பாய் சொன்னார் நேற்று, I don't know who is running it because யார் it's இதை so big. நடத்துறாருன்னே தெரியவில்லைன்னு சொன்னா அவ்வளவு Everyone is instrument, பெருசாக everyone இருக்கிறது. has ஆனா whatever ஒவ்வொருவரும் கருவியாக they இருக்கிறார், could do ஒவ்வொருவரும் for. தங்களுக்குரியதை I feel செய்கின்றார்கள். it's Baba's power. சோ ஆமாம், இது பாபாண்ட It's சக்தி Baba's, உணர்ந்தேன். we don't like to use word energy, நாங்கள் but அந்த I அத feel it எனர்ஜி everywhere என்று and சொல்வதில்லை. everything. ஆனா எல்லா இடமும் எல்லா So இதிலும் definitely we will appreciate more
நாங்கள் மேலும் மேலும் போற்றுவோம், அதே நேரம் எல்லைக்கு I know அப்பால் பற்றி all those செல்வோம். who came to ஆமாம், the retreat with Brother Charlie, they came back வெற்றி so inspired சாலிபாய் and felt it was அவர்கள் such a beautiful மிகவும் retreat. தூண்டப்பட்டு I think அழகான அந்த sometimes it's good ரிட்ரீட் to என்று be, பகிர்ந்து கொண்டார்கள். being எனவே exposed to different thinking, எனவே different ways of வெவ்வேறு thinking. விதமான Help me with this சிந்தனைக்கு idea of this எங்களை reaction, when Baba முகம் says, கொடுக்கிறது நலம். எனவே பாபா mentioned it சொல்றார், was a little bit நீங்க சொன்னீர்கள் intense. When Baba says, never அஹ், come down from your complete உங்களோட Sattva-pradhan சம்பூர்ணமான stage and thereby commit சத்வபிரதான் ஸ்திதியிலிருந்து suicide. கீழே வந்து I தற்கொலை செய்து understand what Baba கொள்ளாதீர்கள். says, but help இப்ப us பாபா என்ன to keep it சொல்றாருன்றதை light நான் and புரிஞ்சு easy, கொள்றேன். ஆனா அதை because it could be a இலகுவா little bit. லேசா வச்சிருக்கிறது He says, எப்படி? to come down from your அவர் original சொல்றார், உங்களோட virtuous, ஆதியான powerful form. நற்குணம் மிக்க சக்தி It's வாய்ந்த almost like you're ரூபத்திலிருந்து கீழே accumulating வர your sin. வேண்டாம். I அதாவது understand what அது Baba வந்து says, பாவ but கணக்குல if you're சேமிக்கப்படும் having என்று a பாபா hard சொல்றதை time நான் or ஏற்றுக்கொள்றேன். a difficult ஆனா day, சில it நேரத்துல could be a little bit கஷ்டமான heavy, ஒரு isn't it? நாள் இருக்கும்போது அது கொஞ்சம் சுமையா இருக்கும் இல்லையா? We are destroying பாபா something என்ன from சொல்றாருன்னு within சொன்னா, ourselves. நாங்க எங்களுக்குள்ள நாங்க இது Destroying ஒன்றை something அழித்து within, that விடுகிறோம். is suicide. Because பாபா it is அதைத்தான் about the தற்கொலைன்னு self-destruct. சொல்றாருன்னு சொன்னா, அது I வந்து took time to சுயத்துக்குரியது. understand this. இப்ப நான் இதை புரிஞ்சு Since கொள்றதுக்கு முயற்சி afternoon செய்றேன். I've been மாலை trying to இருந்து see, but then I'm now relating it much more. இத by வந்து நான் thinking what அவ்வளவு Baba தூரம் இத means is என்ன that சொன்னா, பாபா என்ன சொல்றாரு don't இதுல come சொல்ல, down because கீழே it's வராதீங்க. like you are losing something, அதாவது நாங்க ஏதோ ஒன்று இழக்கிறோம், அதான் or அர்த்தம். maybe அல்லது enthusiasm or something. அந்த உற்சாகத்தை இழக்கிறோம். So don't come down. right? அதனால கீழே That's what Baba வராதீங்கன்னு means. சொல்றார். In the அதுதான் end, பாபா he is அங்க also talking இறுதியில about அதோட not பாபா only சொல்றார், suicide, but the sinful. தற்கொலை மட்டுமல்ல, அது Sinful பாவ like a கணக்குல big சேமிக்கப்படும் burden. சொல்றார். அப்ப அது ஒரு It is. பெரிய There வார்த்தை are big தான். words. அது But if உண்மையாவே you ஒரு really go பெரிய in this வார்த்தை subtle தான். way, ஆனா then you சூட்சுமமான know what முறையில he's நீங்க saying. போனீங்கன்னு சொன்னா அவர் என்ன That is சொல்றாருன்றதை correct. நீங்க புரிஞ்சு But கொள்ளுவீங்க. now I'm feeling that இப்ப why நான் என்ன he is உணர்றேன்னு using சொன்னா, these words. ஏன் இவர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறார்? I feel sometimes that we need to நான் சில appreciate நேரத்துல that நினைப்பேன், அதாவது there was a Sakar period, during the Sakar சகார் days, Shiv காலப்பகுதி Baba இருந்தது. was சிவ visiting பாபா Brahma Baba பிரம்ம பாபாவை in a very பயன்படுத்தி specific time, மிகவும் specific form. Then it became குறிப்பிட்ட Avyakt. நேரத்துல குறிப்பிட்ட ரூபத்துல அவர் வந்து பயன்படுத்தினார். பிறகு Avyakt அவ்வியக்த language ரூபத்துல changed. அவ்வியக்த The மொழி Avyakt Murli மாறியது, changed. அவ்வியக்த முரளி And I feel like மாறியது. now, சோ அப்ப இப்ப it's been நான் quite a few உணர்றேன், years, Baba is not ஒரு சில coming onto the வருடங்களாக physical பாபா world பௌதீக the way he used உலகத்துக்கு to. அவர் And அவர் so வந்த should முறையில we வரையில, start to ஆனாலும் pick up a different நாங்கள் language? Should வேற we ஒரு start to மொழிய hear God's, கேட்க வேணுமா? Baba's கடவுள்ட signals a little bit சமிக்கைகளை different, வந்து so that கொஞ்சம் we don't go வேறுபட்ட into, முறையில நாங்க அதை sometimes it புரிஞ்சு could feel a கொள்ளணுமா? little bit heavy, சில like if நேரத்துல I'm making கொஞ்சம் mistakes, சுமையா I'm இருக்கும், gonna நான் ஒரு sin. தவறு If செஞ்சிட்டேன், I'm not like this, I'm நான் இப்படி committing suicide. இருக்கல, அப்ப I நான் feel தற்கொலை Baba's, செய்யறேனா? அப்ப latest stage should be taking us பாபாவுண்ட a little bit higher அந்த ground, isn't it? கடைசி Now it is becoming ஸ்திதி very வந்து எங்களை மிகவும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு Well, போறாரா? this is ஆமாம், நாங்கள் இப்படி the what I ஆகின்றோம். was hoping to hear. role of father, teacher, Sadguru. ஆசிரியர், Exactly. தந்தை, சத்குரு, This இந்த act is பாகம் equivalent to this. இந்த So இந்த maybe he's showing பாகம் his இதற்கு form, சமமானது. அப்ப the அவர் supreme தந்த self also. ரூபங்களை, அப்ப இப்ப வந்து So which means we should be very தத்ராஜ் careful என்ற அந்த about ரூபத்துல the இருக்கிறார். slightest, So அப்ப நாங்க மிகவும் கவனமா இருக்க mistake வேண்டும். or imperfection, because ஆமா, time is கொஞ்சம் very sensitive கொஞ்சம் and பிழை it's not செய்தா time to என்று சொன்னா இப்ப waste or to make எங்கட mistakes. வீணாக்குறதுக்குரிய நேரம் இல்ல, நாங்க Really தவறு we have to செய்யறதுக்குரிய make a நேரம் இல்ல. free from ஆமாம், mistakes, இறுதியில free from நாங்கள் இந்த தவறுகள்ல இருந்து free விடுபடுவோம், from everything. So எல்லாவற்றிலிருந்தும் when he நாங்கள் uses these விடுபடுவோம். words, எனவே இந்த வார்த்தைகளை it அவர் really makes பயன்படுத்தும் us போது think about அது it. எங்களை Then நாங்கள் அதை பற்றி சிந்திக்க I was வைக்கிறது. able to அதே reconcile நேரம் the words. நான் I said, yeah, இந்த வார்த்தைகளுடன் என்னை So how do you தொடர்பு remain கொண்டு light? பார்க்கின்றேன். எப்படி How do you நீங்க remain லேசா yourself இருப்பீங்க, light and எப்படி free சுதந்திரமா at this இருப்பீங்க? time when there are so many இந்த things going நேரத்துல on, so பல many விஷயங்கள் situations, so நடக்கின்றன, many, பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நடக்கின்றன. thinking from everyone. How do you So keep அப்ப yourself so light and easy எப்படி with all நீங்க this? லேசா இருப்பீங்க, இலகுவா இருப்பீங்க, எப்படி வச்சிருக்கிறது? well, that's what my effort is. That அதான் என்னுடைய முயற்சி. there are lot of. நிறைய But that's where, let's விஷயம் say, நடக்குது. ஆனா situation because of lack of trust, maybe.
சில நேரத்துல நம்பிக்கை இல்லாததுனால வரும் ஒரு சூழ்நிலை வரும். Ultimately, in a short time, இறுதியில இந்த குறுகிய நேரத்துல இவை எல்லாமே இல்லாம போயிரும். இப்ப ஒரு செய்தி கேட்டேன். in India they have adopted a village ஒரு கிராமத்தை இந்தியாவில் அவர்கள் எடுத்து health, cleanliness, அங்க education, வந்து ஆரோக்கியம், மற்றது development, சுத்தம், மற்றது கல்வி, kind of a அபிவிருத்தி, model. அது ஒரு மாடலாக So ஆக்க that வேண்டும் என்று person சொல்லி does. And they do it with so செய்கின்றார்கள். many things, so ஸோ many அப்ப அவர்கள் இவ்வாறு பல விஷயங்களை அவர்கள் செய்து things. So I வருகிறார்கள். think that situations do come. நான் நினைக்கிறேன் But if we சூழ்நிலைகள் really look வரும். at, they could be ஆனா 1% maybe. No? அது நான் நினைக்கிறேன் 1% இருக்கலாம் அல்லது 2% 98% இருக்கலாம். is good. No? 98% நல்லா தான் இருக்குது. No? I like your optimistic. உங்களோட You're already bringing us to சாதகமான the garden, அந்த not the பார்வை forest of எனக்கு thorns, but the பிடித்திருக்கிறது. garden. So நீங்கள் thank you for எப்பொழுதுமே that. So தோட்டத்தில் இருக்க சொல்கிறீர்கள், முட்காடை பார்க்க வேணாம் என்று சொல்கிறீர்கள். thank அதை you, எனக்கு Didi. I know I appreciate very much நன்றி also தீதி. your sharing yesterday with உங்களோட Jayanti நேற்று Didi. It was very ஜெயந்தி inspiring. தீதியுடன் நீங்கள் And பகிர்ந்து கொண்டது both of மிகவும் you are தூண்டுதலாக indeed இருந்தது. நீங்கள் இருவருமே presenting to us எங்களுக்கு some optimism, some hope, அதாவது some சாதகமான positivity, which நம்பிக்கையை, will be very difficult for many of us. சாதகமான So தன்மையை எங்களுக்கு big, நீங்கள் big பகிர்ந்து thank you கொண்டீர்கள். for அதுக்கு what மிக you're மிக offering to all of us. நன்றி. And எங்கள் I எல்லோருக்குமே know it's கொடுத்ததுக்கு. also time for your அத்துடன் birthday and உங்களோட special பிறந்த moments. So நாள் thank you வருகிறது. for bringing எனவே life to our own எங்கள் எல்லோருக்கும் அந்த உயிரை, birth or life, whatever you call it. வாழ்க்கையை But I நீங்கள் அதை appreciate what பிறப்புன்னு you're bringing to சொல்லலாம். us. So அதை thank you. நீங்கள் கொண்டு வந்தது நான் போற்றுகின்றேன். நன்றி. தோழி, Flower for you. Yeah. உங்களுக்கு Thank பூ, you. எங்களுக்கு Thank you, தோழி. Didi. நன்றி Thank தீதி. you. Whatever. Om Shanti. Om Thank you. Shanti. And so tomorrow நன்றி. is Tuesday. Our நாளை schedule from செவ்வாய்க்கிழமை Amritvala 3:30 am அமிர்த to வேளை 4:45 3 am. 4:45 In the காலை, evening 5 to 6 p.m. மாலையில் English 5-6 மணி இங்கிலீஷ் Together with அவ்வியத்த that, முரளி breakout மீட்டல். from 5 to 5:30 அத்துடன் p.m. Avyakta அவ்வியத்த children morning குழந்தைகளுடைய class. முரளி வகுப்பும் 6 o'clock நடக்கும். Bhakti will start. மாலை 6 And மணியிலிருந்து series பக்தி of ஆரம்பமாகும். messages and chit-chat. Now let's remember Papa and take the இப்பொழுது Shri from மீண்டும் Didi. பாபாவை நினைத்த வண்ணம் திருஷ்டி தீதியிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். ஓம் சாந்தி. कहाँ मिलेगा बाबा ऐसा सतयुग में तेरा प्यार हो, सतयुग में तेरा प्यार। कहाँ मिलेगा बाबा ऐसा सतयुग में तेरा प्यार हो, सतयुग में तेरा प्यार। भले ही के महलों में होंगे, भले ही के महलों में होंगे, सुख के अति भरमार हो। कहाँ मिलेगा तेरा प्यार बाबा, कहाँ मिलेगा तेरा प्यार। सुनाएगा मुरली वहाँ
बाबा बिना दिल लगेगा कहाँ। कौन सुनाएगा मुरली वहाँ, बाबा बिना दिल लगेगा कहाँ। कौन करेगा तेरे सिवा बाबा, कौन करेगा तेरे सिवा बाबा। रोज हमें श्रृंगार हो, कहाँ मिलेगा तेरा प्यार बाबा, कहाँ मिलेगा तेरा प्यार। अभी तो बाहों में झुलाते हो, पलकों पे अपने पे ज्ञान रत्न से सजाते हो, मीठे मीठे बोल सुनाते हो। अभी तो बाहों में झुलाते हो, पलकों पे अपने बिठाते हो, ज्ञान रत्न से सजाते हो, मीठे मीठे बोल सुनाते हो। कैसे भूलेंगे तेरा बाबा, कैसे भूलेंगे तेरा बाबा। प्यार और दुलार हो, सतयुग में तेरा प्यार हो, सतयुग में तेरा प्यार। साथी बने हो तो बने रहना, सतयुग में भी न दूर रहना। साथी बने हो तो बने रहना, सतयुग में भी न दूर रहना। गाते रहेंगे हर पल बाबा, गाते रहेंगे हर पल बाबा। तेरा ही उपकार हो, कहाँ मिलेगा तेरा प्यार बाबा, कहाँ मिलेगा तेरा प्यार। कहाँ मिलेगा बाबा ऐसा, सतयुग में तेरा प्यार हो, सतयुग में तेरा प्यार। भले हीरों के महलों में होंगे, भले हीरों के महलों में होंगे, सुख के अति भरमार हो, कहाँ मिलेगा तेरा प्यार बाबा, कहाँ मिलेगा तेरा प्यार बाबा।
ओम शांति मोहिनी दीदी। ओम शांति। ओम शांति बाबा। शक्ति परिवार ओम शांति। थैंक यू बाबा, थैंक यू भक्ति परिवार। ओम थैंक शांति। यू थैंक यू। Thank you. Thank you, family. Om Shanti, Om Shanti everyone. Om Shanti Moini Didi. Om Shanti Avyakti Parivar. Thank you, Baba. Om Shanti Bhakti Parivar. Finish the seed of impurity and become completely clean, pure, doubly non-violent. When the vice of impurity doesn't disturb you in your dreams or thoughts, you can then be said to be doubly non-violent. Constantly be aware of brotherhood easily and naturally. That is, be an embodiment of remembrance. Never come down from your complete and Satopradhan stage and thereby commit suicide. To come down from your original, virtuous and powerful form of being a soul means to forget, and that would be accumulated in the account of sin. अपवित्रता के बीज को भी समाप्त कर संपूर्ण स्वच्छ पवित्र बनो। डबल अहिंसक। जब अपवित्रता अर्थात काम, महाशत्रु, स्वप्न व संकल्प में भी वार न करें, तब कहेंगे डबल अहिंसक। सदा भाई भाई की स्मृति सहज और स्वतः स्मृति स्वरूप में रहे। कभी अपनी संपूर्ण सतोप्रधान स्टेज से नीचे गिरकर अपना घात नहीं करना। आत्मा के असली गुण स्वरूप और शक्ति स्वरूप स्थिति से नीचे आना अर्थात विस्मृत होना, यह भी पाप के खाते में जमा होता है। ओम शांति।